கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். என கருமையானவர்கள், இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் கூடியிருந்தார்கள் அல்லது தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம், ஒருமனப்பாடு, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஜெபம் ஒருமனப்பாடோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து கர்த்தருடைய சமூகத்தில் எட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது சீஷர்களில் ஏறக்குறைய அன்றைய நாளிலே 120 பேர் கூடியிருந்த பொழுது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நிற்கிறார். அப்போ அந்த 120 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள், வேண்டுதலோடு காத்திருக்கிறார்கள். அதற்கு பின்பதாக உள்ள சம்பவங்கள் அல்லது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நம்முடைய ஜெபம் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். ஒரே எண்ணத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் அங்கும் எங்குமாக அலக்களிக்க விடாதபடிக்கு தேவ சமூகத்திலே ஒருமனப்பட்டு நாம் கூடியிருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனாலே இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் கூட அவர்கள் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு ஒருமனப்பாடு, எல்லாரும் ஒன்றாய் கூடியிருக்கிற ஒரு அனுபவத்தோடு கூட அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுதல்கள் தேவ சமூகத்தை எட்டினதாக நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமா? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோமா? அல்லது பாரம்பரியத்தின் ஜெபத்தின்படியாக நம்முடைய ஜெப வாழ்க்கையை முடித்து விடுகிறோமா? இந்த நாளிலே இயேசு நம்மிலே ஒரு ஆழமான ஜெபத்தை விரும்புகிறார். அவரோடு கூட இணைந்து ஒருமனப்பட்டு நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை விரும்புகிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கும் அந்த அனுபவத்தை தாரும் என்று சொல்லி கேட்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, அன்று உம்முடைய சீஷர்களும் உம்முடைய தாயும் அருமையானவர்களும் ஒருங்கிணைந்து ஆண்டவரை ஜெபித்த பொழுது அவர்கள் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இன்றும் ஆண்டவரே, உம்மை நோக்கி ஒருமனப்பட்டு நாங்கள் ஒருங்கிணைந்து ஜெபிக்கிறோம். யார் யார் என்ன தேவைகளோடு கூட வேண்டுதல் செய்கிறார்களோ கர்த்தர் பதில் கொடுங்கப்பா. நீர் பதில் கொடுக்கிற தெய்வம், ஜெபத்திற்கும் வேண்டுதலுக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம் அல்லவா? இந்த நாளிலும் உம்மை நோக்கி கண்ணீரோடு கூட எனக்கு இந்த காரியம் நிறைவேற வேண்டும், என் பிள்ளைகளின் வாழ்வில் இந்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட யார் யார் ஜெபிக்கிறார்களோ இந்த கர்த்தர் அற்புதத்தை செய்யும். நாங்கள் ஒருமனப்படுகிறோம். தேவரை செய்கிற நன்மைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.